Hello guys and welcome to B4U. So இன்னைக்கான வீடியோல நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பத்தி ஒரு டீடைலான வீடியோ வந்து பார்க்க போறோம். சோ இதுல வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணலாம், சோ எந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கும், சோ இந்தியால இருந்து அதிகமா வந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு பொருள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கோகனட் ரிலேட்டடான ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ற பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இதுல வந்து நிறையவே வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ இந்த வீடியோல வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸோட ஐடியாஸ் மட்டும் தான் வந்து பார்க்க போறோம். சோ என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து கோகனட்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு, சோ அது எந்த அளவுக்கு வால்யூம்ல எக்ஸ்போர்ட் ஆகுது, சோ அதுக்கு அப்புறம் அது என்னென்ன கண்ட்ரீஸ் போகுது, சோ அதுல என்னென்ன மாதிரியான டிஃபரண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோகனட் ப்ராடக்ட் பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஹை வால்யூம்ல நம்ம இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல சே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்னைக்கு காயர் பித்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு 5 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா நிறைய காயர் ஃபேக்டரியில வந்து அதெல்லாம் தூர போடுற ஒரு பொருள், ஒரு குப்பையா இருந்து இருந்த ஒரு பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபாரினுக்கு வந்து கோடிக்கணக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க நிறைய வந்து தூத்துக்குடி போர்ட் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னாலே நிறைய வந்து தெரியும். ஸோ இந்த காயர் பித்து வந்து எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா வெளிநாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வளங்கள் வந்து சில வந்து வெளிநாட்டில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ மண் வளமாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே இல்லாத இருக்கிற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி அதில் வந்து செடி வளர்க்குறது, அதில் வந்து வெஜிடபிள்ஸ் இது மாதிரிலாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது, பல விஷயங்கள் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கோகனட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அது மாதிரி இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ஷெல் ப்ராடக்ட். ஸோ இந்த கோகனட் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இன்றைக்கி வந்து நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பவுல்ஸாக இருக்கட்டும், ஸ்பூனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கியூப்ஸ், ஐஸ்கிரீம் கப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஒரு கோகனட் ஷெல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு சின்ன லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை கூட எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரொப்ரேட்டராக இருந்து வெளியில் வந்து நிறைய பேர் இது ப்ரொடக்ஷன் பண்ணி வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்க கிட்ட பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பலாம். இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன லெவல் ஷிப்மெண்ட்டாக கூட, சின்ன லெவல் எக்ஸ்போர்ட்டாக கூட நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து பண்ண முடியும் ஓன் மேனுஃபேக்சரிங்கில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயர் ப்ராடக்ட். ஸோ காயர் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது நம்ம தேங்காய் நார். ஸோ அந்த நார்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கயிறு, அதுக்கப்புறம் மேட்ஸ், ப்ரஷ், இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இது வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட மார்க்கெட் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரோப், USA, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் அண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இந்த கோகனட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை வால்யூமில் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த கோகனட் ஆயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கோகனட் ஆயில்ஸ் இருக்குது. வெர்ஜின் கோகனட் ஆயில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கின் கேர், ஹேர் கேருக்குலாம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஃபைன்டு கோகனட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டஸ்ட்ரியலாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோகனட் ஆயிலை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபுட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இன்றைக்கி வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய மோஸ்ட் ஆஃப் த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் க்ரீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோகனட் ஆயில் வந்து நீங்கள் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து என்ன டைப்பில் வந்து நீங்கள் 3 டைப் ஆஃப் கோகனட் ஆயில் இருக்குது, நீங்கள் எந்த டைப்பில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணலாம். இதோட டார்கெட் கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA, கனடா, ஜப்பான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து அதிகமாக வந்து கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகனட் வாட்டர். சோ இந்த கோகனட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க அப்படியே ஒரு முழு இளநீர் எடுத்து ஸோ அதில் வெளியில் இருக்கக்கூடிய கிரீன் கலர் ஷெல்லை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட் கலர் ஷெல்லை மட்டும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி அதுக்கு அப்படியே வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகனட் வாட்டர் மட்டும் எடுத்து ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கேன்லேயோ எல்லாம் வந்து ஒரு டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி அதை வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கோகனட் வாட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட ஓன் பிராண்ட்லேயே வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நிறைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லேபிள் வந்து நிறைய பேர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸில் நீங்கள் உங்களோட ஓன் பிராண்டிங்கில் ஒயிட் லேபிள் பண்ணி கூட நீங்கள் வாங்க முடியும். இல்லை அப்படின்னா வேற ஒரு பிராண்ட் கூட நீங்கள் ஃபாரினில் கூட நீங்கள் வந்து செல் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க். ஸோ இந்த கோகனட் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் நம்மளோட கவு மில்க்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் மில்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய குக்கிங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெசர்ட், ஸ்மூதிஸ், இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோகனட் மில்க் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம கண்ட்ரீஸில் இன்றைக்கி கூட நிறைய வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகனட் சுகர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இன்றைக்கி நிறைய கண்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட டார்கெட் கஸ்டமர் அப்படின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் USA, யூரோப், ஜப்பான், இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக
அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் சார்கோல். ஸோ இந்த ஆக்டிவேட்டட் சார்கோலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் ஃபில்டர்ஸ், இந்த மாதிரியான மெடிசின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் சார்கோலும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ஒரு பொருள். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோகோனட் ஷெல் சார்கோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்குது, கம்மி ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பட் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இதோட ப்ராஃபிட்டும் அதுக்கு தக்கன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்டாகவும் நீங்கள் வந்து செல் பண்ண முடியும். இல்லை நான் வந்து டேரெக்டாக சார்கோல் வந்து நம்ம ஆர்டர் எடுத்து நம்ம அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இதோட டார்கெட் கஸ்டமர் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து USA, யூரோப், அதுக்கு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஏசியா. ஸோ இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக வந்து செல் ஆகுது. ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது போக வந்து மெயினான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காயர் பித்து. ஸோ ஓகேங்களா, இந்த காயர் பித்து அப்படிங்கிறது நம்ம தேங்காய் நார் எடுக்கும் போது வரக்கூடிய ஒரு கழிவு பொருள். இதை வந்து இன்றைக்கி வந்து 5 kg 10 kg வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக வந்து ரெடி பண்ணி அதை வந்து ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அது மூலியமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து earn பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட்லேருந்து வரக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வெளியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தாலுமே இது வந்து எவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆனாலும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் இதில் ஒரு பார்ட்டாக வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் ஆக முடியும். ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரெகுலர் பேசிஸில் அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து நமக்கு கிடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவல் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோகோனட் ரிலேட்டடான ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து நமக்கு இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் போர்டு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்குது. ஸோ அது மூலிமா வந்து நமக்கு நிறைய சலுகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா USA, கனடா மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் இருக்குது இன்னுமே. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வைக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸில் நீங்கள் உங்களோட ஓன் பிராண்டிங் பண்ணி நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணும்போது நமக்கு இதில் ஹை லெவல் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு காயர் பித் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு 100 to 150 rupees வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 kg பிரிக் வந்து வாங்க முடியும். பட் இதோட ரேட் இன்றைக்கி ஃபாரினில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1400 1500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் டிமாண்ட், ஹை லெவல் ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ நீங்கள் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே உள்ள வேர் ஹவுஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட அங்கே உள்ள அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர்லேயே நம்ம வந்து செல் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு க்ளீனான ரோட் மேப் மூலிமா நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட், ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்கவுண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்லேயே வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு கோகோனட் பிஸ்னஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம்.